Hello friends, today ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல சூடா சாப்பிடக்கூடிய சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்களுமே இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்ச பட்டாணியை வந்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து லைட்டா உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்க போறேன். இது கூடவே லைட்டா பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கங்க. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி வந்து வெந்துட்டு இருக்க டைம்க்குள்ள இதுக்கு தேவையான மசாலா வந்து இப்போ நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். பட்டாணியை வந்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணியில் இருக்க தண்ணியை வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்து இதை வந்து மசாலா கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி வேக வச்சதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோல் இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கலாம். மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ வேக வச்சுருக்க பட்டாணி வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி 2-3 இடத்துல மட்டும் நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி மசிச்சு விடாமல் ஒரு 2-3 இடத்துல மட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். பட்டாணி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து வெங்காயம் வந்து இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மல்லித்தலையும் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த சூடான பட்டாணியை வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.